வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு சுலைமானி சாய் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் டீ. இது ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும், ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த சுலைமானி சாய் வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஏலக்காய், பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சர்க்கரை, தண்ணி, வினிகர், துளசி இலை, டீ, கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு தேவைப்படும். இங்கே ஒரு பாத்திரத்தை மிதமான தீயில் காய வச்சுருக்கேன். இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் இதில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை சேர்த்துருக்கேன், சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். தண்ணி நல்லா கொதித்து அந்த சாறு இறங்கணும். இதில் ஒரு 2 சொட்டு அளவுக்கு ஒயிட் வினிகர் நான் சேர்த்துக்கிறேன். எதுக்கு வினிகர் சேர்க்கணுன்னா, நம்ம இன்கேஸ் லிவர் எல்லாம் க்ளியர் ஆகணுன்னாக்கா கொஞ்சம் வினிகர் அப்பப்போ சேர்த்துக்கிறது நல்லது. இப்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாங்க. சைடில் அந்த வெள்ளையாக நுரைச்சி வருது பாருங்கள், அப்போ நம்ம துளசி இலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி விட்டு அடுப்பை அணைச்சிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இது நல்லா அந்த டீ தூள் அந்த துளசியிலேருந்து சாரெல்லாம் இறங்கிறதுக்கு விடலாம். இப்போ நல்லா டீ ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை நம்ம வடிகட்டி சர்வ் பண்ண வேண்டியதான். இன்கேஸ் நம்ம வந்து பிரியாணி இந்த ஹெவியாக நம்ம இந்த பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரியெல்லாம் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டு பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு ஹெவியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு டீ பண்ணி நம்ம குடித்தோம்னா அவ்வளோ நல்லது. நல்ல டைஜஷன் ஆகும் அண்ட் நல்லா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த டீயை வடிகட்டி நான் கப்பில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக துளசி இலை சேர்த்து இதை நான் வந்து சுட சுட சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.